எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோடய வீடியோ தொடர்ச்சியாக பார்த்து கமெண்ட்ஸ் போட்டு உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. தசரா திருவிழா நான் தொடர்ச்சியாக போட்டுனே வரேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இப்போ இனிமேல் பார்க்காத இருந்தாலும் இனிமேலும் பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த தசரா தசரா திருவிழா நடுவில் இந்த இடத்துக்கு பம்பு செட்டு போகணுன்னாங்க. பம்பு செட்னா இன்னும் அதில் என்ன இருக்க போது, சாதாரணமாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அப்பப்பா போய் பார்த்தா மரங்க என்ன, செடிங்க என்ன அழகழகாக. நாங்கள் விழுப்புரத்துலேயும் பம்பு செட்டில் குளிச்சிருக்கோம். அது கொஞ்சம் தாழ இருக்கும், சின்ன தொட்டி மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்தா உயரத்தில் இந்த தண்ணி ரெசார்ட்டில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது. நம்ம 10,000 12,000 கொடுத்து எங்கெங்கே போகிறது. மிடில் கிளாஸ்க்கெலாம் அதெல்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி எங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் போகணுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. வருங்கால கலெக்டர், வருங்கால டாக்டர், வருங்கால அப்துல் கலாம் சார் எல்லாமே இதில் குளிச்சிட்ருக்காங்க. வருங்கால சிஎம் இதெல்லாம் இவங்கெல்லாம் நல்லா வரப்போகிறாங்க. அவங்கெல்லாம் குளிச்சிட்ருக்காங்க. பயங்கர டேலண்ட்டு, நல்லா ஸ்விம் பண்ணுறாங்க. நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரியல. ஆனால் இந்த தண்ணி புஷ் பண்ணி அப்படியே மேலுக்காகவே நம்மளை அப்படியே மிதக்க விடுது. ஏன்னா அந்தளவுக்கு தொட்டி பெருசு, தண்ணியும் இதுவாக இருக்குது. புஷ் பண்ணி மேலே தான் அனுப்புது. நம்ம உள்ளே போகணுன்ற பயப்பட வேணாம். நானே வடிவேல் மாதிரி தண்ணி தெளிச்சுப்பேன். ஆனால் நான் கொஞ்சம் தைரியமாக பாதி இறங்கிட்டேன். நல்லா சூப்பராக குளிச்சாச்சு, நல்லா இருந்தது.